பாத்துக்கல, இவங்கதான் சித்தர்கள். வழிபாட்டுக்கு சிறந்த ஒரு புஷ்பத்தை சொல்றேன். இதெல்லாம் மிகப்பெரிய கோடியில் ஒருத்தர் கிடைக்குமா பாக்கியம். சிவாயம் வாழ்க்கை நான் வந்தால் வாழ்க்கை இனி கொடுத்தால் வாழ்க்கை செப்பா அப்படியே பிடிச்சி நகர்றதுல இருக்குது. இதுவரை அடிவாரத்திலிருந்து கோயில் வந்து மல்லீஸ்வரரை வணங்கிட்டு இறைவனாய் அனுப்பிய வழிகாட்டி மகேஸ்வரன் ஐயா, அவருடைய மகன் கிஷோர், சர்வேஸ் மற்றும் நம்ம கூட அடிவாரத்திலிருந்து வந்த விக்னேஷ் நண்பரோட பாதையே இல்லாத கடினமான தீபகம்ப மலையேற்றத்திற்கு தயாரானோம். சாமி, உங்க பேர் சாமி? மகேஷ். என்னோட வண்டியில நேவே வந்து ஸ்ரீ மல்லீஸ்வரா டிரான்ஸ்போர்ட்னு இருக்கு. கோயில்ல இருந்து இந்த வழியா கீழே இறங்கி பாலி போயிட்டு அப்புறம் திரும்ப மேலே ஏறி வழுக்குப்பாறை, கம்பிப்பாறை கடந்து மலை உச்சிக்கு போகணும். இதை நான் எதிர்பார்க்கல. இந்த பாலியில இவ்வளவு தண்ணி இருக்கும் நான் எதிர்பார்க்கல சாமி. உண்மையாலுமே வத்தானு சாமி. கிளைமேட்டுக்கு இவ்வளவு தண்ணி இருக்குன்னா பெரிய விஷயம். இதான் பாரு நுழையாம்பாலின்னு ஒண்ணு இருக்கு சாமி. அது உள்ள போய் வரணும். பாத்துக்கங்க, இவங்கதான் சித்தர்கள். சிவசிவா அவ்வளவுதான். அப்படிதான் வந்து மறைமுகமா காட்டுவாங்க. எல்லா சித்தர்களும் இப்படிதான். உணர்ந்தவனுக்கு அது தெய்வம், உணராதவனுக்கு அது மிருகம். மலை உச்சிக்கு போற வழி முழுக்க அம்புகுறி போட்டிருக்கோம். அது கரெக்டா பார்த்து ஏறினா போதும், மலை உச்சிக்கே நம்ம போயிடலாம். இப்ப கம்பி பாதை ஸ்டார்ட் ஆகுது. இங்க கம்பி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா செங்குத்தா ஏறணும், கம்பியை பிடிச்சுதான் ஏறி போகணும். பாறையோட இடுக்கு ரொம்ப ரொம்ப குறுகலா இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறி போனோம். மேலமா இந்த இடத்துல கை பிடிக்கிற மாதிரி இடம் இருக்கு சாமி. கையை பிடிச்சி ஏறுங்க. பாறை இடுக்க பிடிச்சி ஏறணும். ஆமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக ஏறணும். படிக்கட்டு கூட இல்லை. அப்படியே பேலன்ஸ் பண்ணி 4 காலில் தான் ஏற முடியும். இந்த பக்கம் திண்டுக்கல், இதுக்கு இந்த பக்கம் கரூர். வழிபாட்டுக்கு சிறந்த ஒரு புஷ்பத்தை சொல்றேன். அவ்வளவு சிறப்பு. அதாவது ஒரு பேஷி மகள் சிவ வழிபாட்டில் இருந்தவங்க அனுதினமும் சேவை செஞ்சு மறுமையா அப்படின்னு சொல்லி அப்பா காய்ச்சி கொடுத்து மோட்சம் கொடுத்து போனாராம். ஆமா, அப்ப உருவாக்கப்பட்டது தான் இது. அந்த அம்மா கிட்ட வரங்கன்னு சொல்லும் போது அந்த அம்மா உங்க பாதத்திலே வாழ்ந்துட்டு போற பாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்க வந்தது. நாவு தடுமாறி என்னோட பாதம் உங்க தலைமையில இருக்கணும் அப்படின்னு வேண்டிருச்சான். அதே வரம் கொடுத்தேன் போன்ட்டாரான். அப்படியே வரத்தை கொடுத்துட்டாரு. அந்த வரம் தான் நீ தும்பை மலரா நீ பூமியில இருப்ப, உன்னை பறிச்சு தான் எல்லாரும் வந்து எனக்கு அபிஷேக பூஜை பண்ணுந்தான் நான் ஆனந்தம் அடைவேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த செடியோட வரலாறு அதுதான். அந்த பூவை பறிச்சு அப்படியே அந்த பாத மலர்கள் மாதிரி தான் இருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அது பாத மாதிரி தான் தெரியும். அது இதெல்லாம் மிகப்பெரிய ட்ரக்கிங் பாயிண்ட். குழிக்குள்ள இறங்கி போகணுங்க. பாதாளத்துல இறங்கி மறுபடியும் மேலே இருக்கும்.
தலை விரிச்சேன் சாமி. ஒரு நிமிஷம் அப்படியே யாரும் பேசாம அமைதியா இருந்து பாருங்க. ஓம்ங்கற Take a chance, will you let me ride? I could be the best thing in your life. குகை பார்த்தேல சொல்ல நீ 4 நாளைக்கு இல்ல எத்தனை வருஷத்துக்கு அதே குகையில முடியாம படுத்திருந்தீனாலும் உன் ஜீவன் போற வரைக்கும் உனக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, காற்று சுவாசே வாழலாம். சாமி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சரிங்க. இங்க விஷ ஜந்துக்கள் சரியா, மற்றபடி எவ்வகையிலும் மிருகங்கள்னால தொந்தரவுகள் மனிதர்களுக்கு இருக்காது. Your life. Maybe let's take a drive, take a drive. இந்த மலை முழுக்க லெமன் கிராஸ் இருக்கு. இதை புடுங்கி கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தா லெமன் வாசனை வரும். பார்க்க சந்தோஷம் அதிகமா இருக்கு. சிவசிவா கோரவே இருக்காது. மேல போக போக கம்பத்தைய போய் கையெடுக்க வரைக்கும் போறவே தெரியாது. இதெல்லாம் மிகப்பெரிய ட்ரக்கிங் பாயிண்ட். அலாதி இன்பம் கிடைக்கணுமா அந்த கம்பத்துல உட்கார்ந்து ஒரு முன்னால எவ்வளவு நேரம் அமைதியா தியானத்துல இருக்க முடியுமோ தியானத்துல உட்கார்ந்துட்டேன்னா தெளிவா சொல்லிடுறாரு. அதெல்லாம் நம்ம உண்மையில படணும் சாமி. கோடியில் ஒருத்தர் கிடைக்குமா பாக்கியம். ஃபைனலா ரொம்ப கஷ்டப்பட்டு மலையோட உச்சியான தீப கம்பம் வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப சின்ன இடம். ஆனந்த மக்களே எல்லைமருவா நெறியலிக்கும் மதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் திருச்சிற்றம்பலம். நம சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோவிலையான உருமுனின் தாழ் வாழ்க, ஆகவும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இங்க இருந்து பார்த்தா 30 கிலோமீட்டர் தூரம் வர தெளிவா தெரியுது. அதனால மன்னர் காலத்துல கண்காணிப்பு கோபுரமா பயன்படுத்தி இருக்காங்க. அதற்கு சான்றாக அறை இருந்த சுவடு உள்ளது. கார்த்திகை தீபம் அன்று இந்த தீப கம்பத்துல ஊர் மக்கள் தீபம் ஏற்றுவார்கள். அந்த தீபம் திண்டுக்கல், கரூர் சுற்றியும் தெரியும். தீப கம்பத்துக்கு மலை ஏறுறவங்க ரொம்ப சேஃபா வந்து போங்க. அடப்பு பக்கவாதம் கைகால் வேலை செய்யாம இருக்குல்ல அவங்களுக்கு 48 நாள் நல்லா ஒரு கொலையை வேக போட்டு வெது வெதுன்னு குளிச்சான்னு வச்சுங்க தோல் வியாதி ரத்த குழாய் அடப்பு ஏதாவது கிளியர் ஆயிரும். படாத துன்பப்பட்டு ரத்த கண்ணீர் வரும். ஆமா. அப்ப கூட நீ சிறிதளவும் பெசகாம அப்படியே அவனை நினைச்சு வச்சுக்குவ. கடைசி மணித்துளி பொழுதுல ஒரு துளி தூக்கிட்டு வேடிக்கை வைப்பார். நீ அவனை வழி பண்ணும்னாலே அவனோட அனுமதி வேணும். ஆமா சாமி, பண்ண முடியாது. அதான் சிவபெருமானை நினைக்கணும்னாவே பல ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். அவர் பேரு உச்சரிக்கிறதுக்கு, அவர் நினைக்கிறதுக்கு, அவர் அவ்வளவு ஸ்டெப்பை ஸ்டெப்பா அப்படியே புடிச்சு நகர்றதுல இருக்குது. The best thing in your life. Maybe let's take a drive, take a... கல்லாம் வெட்டி எப்ப வெடி எடுப்பாங்க? இது ரொம்ப நாளா இருக்க மாட்டேங்குது. வெடி பண்றது ரொம்ப கஷ்டம். கல்லை வெட்டி எடுக்கிறது படிக்கிற மாதிரி போறது. அந்த கல்லும் பாருங்க லேயர் லேயரா இருக்கு. இதெல்லாம் சாதாரண மனிதனால பண்ண முடியாது. கூடுன்னு கேக்குறதும் இல்ல, வர்ற பாக்குறான், திருத்தி போயிடுறான், அவ்வளவுதான். துன்பங்கள் வந்தாலும் அதேதான் சாமி. கடைசி நொடி பொழுதுல அதேதான் சாமி கை கொடுத்து தூக்குவோம் பாரு. வரும்பாரு உனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர். ஆமா சாமி, அதுதான் ஜீவ வழிபாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.